போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, ஓநாய்க்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து எச்சரிக்கின்றார். அன்பார்ந்தவர்களை, நாம் வாழுகின்ற இந்த உலகம் கூட ஓநாய்களுக்கு மத்தியிலே நாம் ஆடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல மனிதர்கள் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள், சாதனங்கள் நம் மத்தியிலே ஓநாய்க்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இருந்தாலும் ஆயனாகிய ஆண்டவர் தம் மந்தையாகி நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றார், பேணி காக்கின்றார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் எத்தகைய சூழலிலும் நாம் நம்பிக்கையோடு வாழக்கூடிய தைரியத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே கடவுள் நம்மை பாதுகாத்து வருவதற்காக இத்திருப்பலியிலே நாம் நன்றி எறிதலாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பல நேரங்களிலே நாமும் ஓநாய்க்களை போன்ற மனிதர்களாக வாழ்ந்திருப்போம். பல நேரங்களிலே ஓநாய்க்கள் உருவங்களை போர்த்தி கொண்டிருக்கின்ற சாதனங்களை பயன்படுத்தி நாம் தவறு செய்திருப்போம். எனவே அத்தகைய தருணங்களை நினைத்து பார்த்து ஒரு சில நொடிகள் கண்களை மூடி நாம் நம்மையும் மன ஆய்வு செய்து தவறிய தருணங்களுக்காக இத்திருப்பலியிலே மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும்,
நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதோரு மரம் போல் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன், உறைபனியிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயினும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய வார்த்தையை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதன் பின்னணி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே ரோமையர்கள் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் கீழ் இருந்த அடிமையான மக்கள் ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் எங்கு இந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து விடுவார்களோ தங்களுக்கு எதிராக என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு எப்பொழுதுமே தனக்கு கீழ் இருக்கின்ற இந்த அடிமை மக்களை எப்பொழுதும் அடிமையாகவே தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு அச்சுறுத்தலாக தான் பல பேர் பார்ப்பதுண்டு, இல்லைங்களா? அது இயேசுடைய காலகட்டமாக இருக்கட்டும், இன்றைய சூழலாக கூட இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் என்றாலே பல அதிகார வர்க்கத்தில் இருக்கின்றவர்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு அச்சுறுத்தலோடு தான் பார்க்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம்? மற்ற சகோதரர்கள் மற்ற மதத்தினரை அவ்வாறு பார்க்காததுக்கு காரணம், கிறிஸ்தவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த மனிதர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்ப்பின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுத்து வந்திருக்கின்றார். எனவே கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் அடிமைத்தனத்திற்குள் இருக்க மாட்டார்கள், விடுதலை பெற ஆசைப்படக்கூடியவர்கள் என்பதை பல பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கடந்த காலங்களில் நாம் பார்க்கும்போது கூட பல இடங்களிலே ஒரு புரட்சி வெடித்ததற்கும் கிளர்ச்சியை தூண்டுவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருந்ததற்கு ஒரு கிறிஸ்தவர்களாக அல்லது அவருடைய கொள்கைகளாக இருக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த பின்னணியிலே உங்களை யாராவது துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள், நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய இறுதி மூச்சு வரை நீங்கள் கடவுளோடு மனம் தளராமல் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கான மீட்பு மேலே உண்டு என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே,
கண்டிப்பாக நாம் வாழுகின்ற இந்த உலகம் ஓநாய்க்கள் நிறைந்த உலகம்தான். யாரை நம்புவது, யாரை பக்கத்தில் வச்சுக்கிறது என்பது கூட தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் அருமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். தன்னுடைய சொந்த பிள்ளைகளும் தன்னை விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு விடுவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பராமரிக்காமலும் இருக்கின்ற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையாக இந்த சொல்லாடல் பயன்படுத்துவார். நாம் தூக்கி எறிகின்ற கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூஸ் அண்ட் த்ரோ டீ நம்ம குடிச்ச பிறகு அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பை என்ன பண்ணுவோம்? கசக்கி தூக்கி எறிந்திடுவோம். காரணம், எனக்கு தேவையான வேலை முடிந்து விட்டது, நான் டீ குடிச்சிட்டேன், தேநீர் அருந்து விட்டேன், இதுக்கு மேலே அந்த கப்பு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் தூக்கி எறிந்து விடுகின்றேன் என்கின்ற ஒரு நுகர்வு கலாச்சாரத்திலே ஓநாய்க்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ என்னை பின்பற்றுகிறாயா, கண்டிப்பாக உனக்கு கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, அச்சுறுத்தல்கள் உண்டு, இருந்தாலும் நீ என்னுடைய சீடராக இருக்க விரும்புகிறாயா என்பதை தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். நீ என்னுடைய சீடராக இருந்தால் சொகுசான வாழ்க்கை உனக்கு உண்டு என்பதை ஆண்டவர் இங்கு உத்தரவாதம் தரவில்லை. அவர் முன்பே சொல்கிறார், நீங்க என்னுடைய சீடராக இருக்க விரும்புகிறீர்களா, நீங்கள் என்னுடைய சீடத்தையாக இருக்க விரும்புகிறீர்களா, கண்டிப்பாக அச்சுறுத்தல் உண்டு, துன்பம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துவார், நான் வணங்குகின்ற கடவுள் இயேசு கிறிஸ்து எனக்கு நம்பிக்கை உண்டு, அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நாம் வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்பு மிக பெரியது அன்பார்ந்தவர்களே. ஆகையால் இன்றைய வாசகத்திலே ஆண்டவர் நம்மை ஆடுகளாக பாவிக்கின்றார். நாம் ஆடுகள் என்றும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கும் ஆயனாக இருக்கின்றார். எனவே நாம் ஓநாய்களுக்கு மத்தியிலே தான் இருக்கின்றோம். ஆனால் நாம் நம்மை தற்காத்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, நாம் ஒவ்வொருவரும் பாம்பை போல முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். புறாக்களை போல கபடு அற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் 6 அறிவு படைத்திருக்கின்றார். கண்டிப்பாக நமக்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளுகின்ற திறனை தந்திருக்கின்றார். நாம் கடவுளிடத்திலே நாம் வேண்டும் பொழுது அது எந்த ஒரு கஷ்டமாக, துன்பங்கள், துயரங்கள், அச்சுறுத்தலாக கூட இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டும் போது பாம்பை போன்ற முன்மதியுடையவர்களாக, புறாக்களை போன்ற கபடற்ற மனிதர்களாக நம்மை அவர் மாற்றுவார், பராமரிப்பார். எனவே இத்தகைய வரத்திற்காக நாம் இத்திருப்பலிகளை வேண்டிக் கொள்வோம். ஓநாய்க்கள் என்று சொல்லும்போது நம்மை சூழ்ந்து இருக்கின்ற மனிதர்கள் மற்றும் ஓநாய்க்கள் அல்ல, நாம் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்ப சாதனங்களும் பல நேரங்களிலே ஓநாய்க்களாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான தவறுகள் நடைபெறுவது தொலைபேசி சாதனங்களின் வழியாக தான், இல்லைங்களா? இணையத்தின் வழியாக தான். பல நேரங்களில் நாம் தேவையற்றவற்றை நாம் பார்க்கும்போது அதற்கு அடிமையாகி விடுகின்றோம். அவை நமக்கு ஓநாய்க்களாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் அந்த ஓநாய்க்களிடத்திலே பிடிப்பட்ட ஆடுகளாக மாறிவிடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே 2024ஆம் ஆண்டிலே ஓநாய்க்களை போன்ற ஒரு போர்வையில் இருப்பது நாம் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்ப சாதனங்கள். அதை நாம் எதற்காக எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். நாம் நல்ல காரியங்களுக்காக, நல்லவற்றுக்காக நாம் பயன்படுத்தும் போது நாம் பாம்புகளை போன்ற முன்மதியுடையவர்களாக செயல்படுகின்றோம். புறாக்களை போன்ற கபடற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே ஆண்டவரிடத்திலே ஆடுகளாகிய நாம், நமது மந்தையான ஆண்டவர் நம்மை பராமரிக்கவும், பாம்பை போன்று முன்மதியுடையவராகவும் புறாக்களை போன்ற கபடற்ற மனிதர்களாகவும் வாழ இத்திருப்பலிகளை வேண்டுவோம். ஆமென். தூய ஆவி ஆசீர் வேண்டி
பலியை தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். காணும் பொருட்கள் யாவும் உமது சிந்தை கோலமே. இறைவனே உமக்கு யாம் எதனை தருவதோ? புனிதமாக்கு புனிதமாக்கு எங்கள் இதயத்தை, அதை பூக்களோடு உமக்கு தரவே இங்கு வருகின்றோ. தூய ஆவி ஆசீர் வேண்டி பலியை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சோராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மந்தையாகிய நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகின்ற ஆயராக இருக்கின்றார். இவரில் தஞ்சம் புகுந்து இத்திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகள் நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையுறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் மந்தைகளாக என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.